Isaiah 37 and 8. For the Egyptians shall not help in me, and to no purpose. Therefore have I cried concerning this. Their strength is to sit still. Now go, write it before them in a table and note it in a book, that it may be for the time to come forever and forever. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை தெரிந்து The Lord chose the people of Israel to be His own people. தேவனை மாத்திரம் நம்பி ஜீவிக்கிறதுக்காகத்தான் தேவன் அவர்களை அழைத்தார் என்று நாம் காண்கிறோம். We do find the Lord called them so that they may believe in God and live. ஆனால் அவருடைய பின்னாக்கள் ஜீவியத்தை கவனிக்கிற வேளையில அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு பின்வாங்கினதாக வேதத்தில் படிக்கிறோம். But when we find their latter life, we find that their heart backslid from the Lord. அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கின போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரரை அனுப்பி அவர்களுடைய குறைவுகளை தேவன் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். When they backslid from the Lord sent His prophets and convicted them of their shortcomings. அவர்களுடைய குறைவிலிருந்து அவர்களுடைய விடுதலை பெற்று திரும்பவுமாக தேவனை நேசிக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தேவன் அப்படி கிரியை செய்தார். The Lord worked like that so that they may understand their shortcomings and get rid of them and once again come back to the Lord. அவர்கள் எழுத்துக்குரிய இஸ்ரவேலர், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். They are the literal Israel and we are the spiritual Israel. அவர்களுடைய ஜீவியத்திலே வந்ததான தோல்விகள் தேவனுடைய ஜனமாய் நம்முடைய ஜீவியத்திலே வருகிறது. The defeats and failures which had come in their life do come in our life too. நம்மையும் கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு தெரிந்து The Lord chose us, anointed us and made us to be His own people. அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நாம் அவரே நம்பி எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அவரை விசுவாசித்து ஜீவிக்க வேண்டும் என்றுதான் அவருடைய வாஞ்சை. Not only to be His own people, that we may believe Him and take Him for everything in our life. ஆனால் இஸ்ரவேலுடைய ஜீவியத்திலே வந்தது போல நம்முடைய ஜீவியத்திலே சில சந்தர்ப்பங்கள்ல தோல்விகள் வருகிறது. As it happened in the life of Israel, even in our life sometimes we do face failures. இங்கே தீர்க்கதரிசி அவர்களிடத்திலே பேசும்போது சொல்லுகிறார், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தவுமா. While the prophet speaking here, he says here, for the Egyptians shall help in vain and to no purpose. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தவும் என்று அவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். Here the Spirit convicts them, saying the Egyptians' help shall be in vain and to no purpose. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது என்பது மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதை வெளிப்படுத்துகிறார். Egyptians' help shows placing confidence in men. அவருடைய பின்னாட்களிலே அவர்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷரிடத்திலே இருந்து உதவி பெற்றுக்கொள்ளும்படிக்கு மனிதர் பக்கமாக அவர்கள் தங்களுடைய இதயத்தை சாய்த்தார்கள் என்று காண்கிறோம். In the latter days we find they placed their confidence on men and they wanted to receive goodness from them and lean themselves upon them. அதனால் தான் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்ற வேளையிலே சகாயம் அடையும்படிக்கு கர்த்தரிடத்தில் வராமல் எகிப்திடத்தில் அவர்கள் போனார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லுகிறார். In the 31st chapter of Isaiah, the first verse we read, instead of seeking help from the Lord, they went to the Egyptians seeking help from them. சகாயமடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. சகாயம் அடையும்படிக்கு கர்த்தரிடத்தில் வராமலும் கர்த்தரை நோக்காமலும் இருக்கிற ஜனம். In order to receive help, they did not look at the Lord and they did not come unto the Lord. ஒரு காலத்திலே அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சகாயம் அடையும்படிக்கு அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார். At one time, in order to receive help, on all occasions, they did look at the Lord. ஆனால் இப்பொழுது அவருடைய ஜீவியத்தை கவனிக்கும் பொழுது அவர்கள் சகாயம் அடையும்படிக்கு கர்த்தரிடத்தில் வராமல் மனுஷனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறதாக காண்கிறோம். But now when you consider their life, instead of coming to the Lord for their help, they have placed their confidence in men. ஒரு காலத்தில் நம்முடைய ஜீவியத்தை நாம் கவனித்தால் நாம் மனுஷனிடத்தில் நம்பிக்கை வைக்கிற ஜனமாய்.
If we consider our life at one time, we were the people who placed our confidence in men. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனோட உதவிக்காக நாம் எல்லா காரியங்களுக்கும் நாம் ஜீவித்தது. Before our salvation, we placed our confidence in men and we were seeking help from him all the time. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தரை நாம் விசுவாசித்த பிறகு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லா உதவிக்கும் கர்த்தரிடத்திலே நாம் போயிருந்தோம். After salvation, we place our confidence in God and we go to the Lord for all our needs. மனுஷனோட உதவி மனுஷனோட சகாயம் வீணண்டு அந்த ஒரு தரிசனம் அந்த வெளிப்படுத்தல் நம்முடைய இதயத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். The Lord had given us a vision in our heart. The help of man is vain. ஆனபடியால் எல்லா காரியத்துக்கும் சகாயம் அடையும்படிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எல்லா உதவிக்காகவும் கர்த்தரிடத்திலே போன நாட்கள் உண்டு. Therefore there were days for all our need we place our confidence in God and we went to him for all our help. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்திலே சகாயம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு போன அந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே ஜெயம் காணப்படும். When we placed our confidence in the Lord and when we went to him for help, we did get victory in all our matters. ஆனால் இஸ்ரவேலுடைய ஜீவியத்தை நாம் கவனிக்கும் போது கர்த்தரிடத்திலே சகாயம் தேடாமல் மனுஷனிடத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்ததினாலே அவர்களுடைய ஜீவியத்திலே பெரிய தோல்வி வந்ததாக காண்கிறோம். But when we consider the life of the people of Israel, instead of placing the confidence in God, they placed the confidence in men. Therefore they had to face many failures in their life. அநேக தோல்விகள் அவருடைய ஜீவியத்தில் வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் நடத்தின எத்தனையோ யுத்தங்களிலே அவர்கள் முற்றிலுமாக தோல்வி அடைந்தார். Not only that they faced many failures in their life, and many of their wars they were totally defeated. கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது தேவனும் கூட அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு அனுபவத்திலே அவர்கள் காணப்பட்டார். When they called upon the name of the Lord, there was a time where even the Lord could not help them. நம்முடைய ஜீவியத்திலே அப்படி வராதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. It should not happen in our life like that. We have to be very cautious in our life. Therefore these verses are recorded in the word of God. வசனத்திலே வாசிக்கும் போது பின்னாட்களிலே அது காணப்படும்படிக்கு நீ அது பலகையிலே எழுதி வை. In the 8th verse we read, now go write it before them in a table and note it in a book, that it may not be for the time to come forever and ever. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, பின்னாட்கள் வருகிறதான நமக்கும் கூட நம்முடைய ஜீவியத்திலே அது ஒரு மாதிரியாக காணப்படும். Not only for them in the latter day, it is an example for us. It should not happen to us like that. இந்த வசனங்களிலே முக்கியமாக 3 காரியங்களை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. In these verses we will have to study most importantly 3 things. முதலாவது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதான ஜீவியத்தை தேவஜனம் முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். First of all, the people of God should completely give up placing confidence in men. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுகிறது தேவனை விட்டு விலகிறதான ஒரு அனுபவமா இருக்கு. Placing confidence in men is an experience you are separating from God. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். In our spiritual life, we should be the people who place our confidence only in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் தேவனை விட்டு விலகுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதுகாக்கப்பட முடியாது. Instead of placing confidence in God, if we place our confidence in man, we'll have to deviate from our spiritual life and our life will not be blessed. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற வேளையிலே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். Therefore while Jeremiah the prophet says, he that places his confidence in the flesh and makes it his strength shall deviate from the Lord. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Jeremiah 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus saith the Lord, cursed be the man that trusteth in man and maketh flesh his arm, and whose heart departeth from the Lord. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்ட மனுஷன். Man who trusted in man and maketh flesh his arm. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று அந்த வசனத்தில் விளங்கிக் கொள்கிறோம். In that verse we understand trusting man is against God. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு தேவனை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்படும். Trusteth in man and maketh flesh his arm, and whose are departed from God is a cursed man. அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை
ஒரு நாளும் பெற்று அனுபவிக்க முடியாது. No, he can never receive the blessings of God. அவன் கர்த்தருடைய பார்வையில சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். In the sight of God, he is a cursed man. ஏன் அவனுக்குள்ள சாபம் உண்டானது? Why curse came into him? தன்னை ரட்சித்த தேவனை விட்டு விலகிற ஒரு இடத்துக்கு அவன் வருகிறான். He comes to a place where he separates from the God who saved him. அவனுடைய இதயத்திலே தேவன் பேர்ந்த நம்பிக்கை அவன் தள்ளிவிட்டு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக அவன் மாறினான். In his heart, he has rejected the confidence which he had in God and come to a place where he places his confidence in man. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் பேர்ல மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற ஜனமா இருக்க வேண்டும். In our spiritual life, day to day, we will have to place our trust only in our God. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தவுமா. The help of Egyptians is vain and not no purpose. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒருவேளை மனுஷன் நமக்கு உதவி செய்யறது போல தெரியலாம். Sometimes when you trust man, it will appear as if he will help you. ஆனால் அது வீணும் வியர்த்தவும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். But here the Spirit of the Lord says it's vain and to no purpose. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் மேல் பூர்ண நம்பிக்கையுடைய மனுஷனாக நீ காணப்பட வேண்டும். In your Christian life, in all your affairs, you will have to have perfect trust in the Lord. நம்முடைய அநேக ஜீவியத்தில் வருகிற தோல்வி என்னவென்றால் பூர்ணமாய் கர்த்தரை நம்பி பூர்ணமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க முடியறதில்லை. What is the failure in our Christian life is we are not able to trust the Lord perfectly and put our confidence in Him perfectly. சில காரியங்கள்ல கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறோம், சில காரியங்களை மனுஷன் மேல் நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறோம். In certain things we place our confidence in God and certain other things we trust the man. ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வாஞ்சை. The desire of the Lord, the spiritual people should place their entire confidence in Him. நீங்கள் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும். If you place your confidence entirely in the Lord, your life will be kept. தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டு விடக்கூடாது. We should not give up the confidence which we have in God. தேவன் பேரில் மாத்திரம் நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற வேளையில நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும். When we place our confidence only in God and live, we will face diverse temptations. பலவிதமான பரீட்சைகளிலூட நாம் போக வேண்டி வரும். We will have to go through many tests. மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியாத இடத்திலே ஒருவேளை நாம் காணப்படலாம். We may be found in a place where man cannot help us. ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஜீவிப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் உங்களுடைய ஜீவியத்திலே தோல்வி வர்றதுக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். But if you only place your confidence in your God and live, Lord will never permit failures in your life. எந்த காலத்திலேயும் பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை குறித்து நாம் படிக்கிற வேளையில கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்தபடியாலே அவர்களை பூர்ண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக் கொண்டார். In all the times when we read about the saints, since they placed the confidence in the Lord and lived, the Lord kept them with perfect peace. அதனால் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று தீர்க்கதரிசி சொன்னார். Therefore Christ Jesus said, he that placeth confidence in Him, the perfect trust in Him, He shall keep him with perfect peace. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Isaiah 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep him with perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர். Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee. எங்கட நம்பிக்கை நாங்கள் வேற எங்கும் வைக்க கூடாது. We should not place our trust anywhere else. எங்கட சிறுதும் பெரிதுமான எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் தேவனையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires for our small and great things, we'll have to only place our confidence in the Lord. ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறதல்ல, பூமிக்குரிய காரியங்களுக்கும் கூட தேவனையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். Not only for spiritual things we depend on the Lord, even for everything we must put our confidence in Him. இது ஒருவேளை உலகத்துக்கு விளங்காம இருக்கலாம். Sometimes the world may not understand this. உலகத்துல ஜீவிக்கிற ஒரு மனிதன் தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டு ஜீவிக்க முடியுமா என்று மனுஷன் யோசிக்கிறது. Sometimes a worldly man may think, is it possible to depend only on God and to live? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை குறித்து கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உன்னை நடத்த வேண்டிய வழிகள் அவருக்கு தெரியும். Child of God, the Lord knows everything about your life and the Lord knows how to lead you. உன்னுடைய ஜீவியத்தை குறித்து அவர் கவலைப்படுகிறவரா இருக்கிறார். உன்னுடைய ஜீவியத்துக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். He careth for your life
and He is able to do everything for your life. நீ அவரையே நம்பிக்கொண்டிருப்பாய் என்றால் ஒரு நாளும் நீ வெட்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். If you could only believe on Him, He will never allow you to be confounded. இஸ்ரவேலருடைய ஜீவியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்த நாட்களிலே அவர்களுடைய ஜீவியத்துல பெரிய ஜெயம் காணப்பட்டது. If you read about the people of Israel, when they only believed on God, there was a great victory in their life. அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ பெரிய பலத்த ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள், ஆனால் அவர்கள் ஜெபத்தினாலே ஜெயம் எடுத்தார்கள். Many mighty kings came against them to fight. By prayer they overcame them. யோசபாத்தின் காலத்திலே பெரிய யுத்தம் நடந்தது, ஸ்தோத்திரத்தினால் யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார். During the time of Jehoshaphat, there was a great war. By praising they overcame it. ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தபடியால் கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்தார். Because they placed their confidence only in the Lord worked for them. அதுபோல உன்னுடைய ஜீவியத்திலே உனக்கு விரோதமாய் பல வல்லமைகள் எழும்பக்கூடும். Likewise in your life, many other powers may come against you. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உனக்கு போராட்டம் உண்டு, உன்னுடைய பூமிக்குரிய ஜீவியத்திலும் உனக்கு போராட்டம். In your spiritual life and on your earthly life, you have warfare. உன்னுடைய போராட்டங்கள மத்தியில நீ கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஜீவிப்பாய் என்றால் அவ எல்லாவற்றிலையும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். In your warfare, if you could only place your trust on God, God will give you victory in everything. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு விழுகிற அனுபவம் நமக்குள் வரக்கூடாது. We should not have an experience of placing confidence in man and leaving God. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். The Lord will keep him in perfect peace whose mind is stayed on அவர் Thee. மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியாலே உன்னோட சமாதானத்தை இழக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். Because you have placed your trust upon Him, He will never allow you to lose your peace. நீ பூரண சமாதானமுடைய மனுஷனாய் தேவ சமூகத்திலே காணப்படுவாய். You will be found in the presence of God with perfect peace. முதலாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற அனுபவத்தை முற்றிலுமாய் நாம் விட வேண்டும். First of all, we should totally give up placing our confidence in man. இரண்டாவது தேவன் பேரில மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Secondly, we should keep the experience of placing our confidence only in God. தேவன் பேரில நம்பிக்கை வைக்கிற அனுபவத்தை நாம் பாதுகாத்தால் மாத்திரம்தான் நாம் கர்த்தரோடு கூட காணப்பட முடியும். Only if you keep the experience of placing your confidence in God, you can be found with the Lord. அதனால் தான் எபிரேயர் நிருபம் சொல்கிறார், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரிலே நம்மை பாதுகாக்க வேண்டும். Therefore, in Hebrews 3rd chapter, the 4th verse we read, we have to keep the confidence which we have placed in God. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பெறும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். 14th verse. For we are made partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast unto the end. அங்கே என்ன சொல்கிறார்? What does he say here? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் என்றார். If we hold fast the beginning of our confidence, நாம் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம். we shall be partakers of Christ. தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கையின் ஜீவியமானது கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். O child of God, a life of confidence in Christ makes us partakers in Him. கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர் என்று சொன்னார் என்ன? What does it mean that you are the partakers in Christ? கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களுக்கும் அவர்கள் பங்குடையவர்களாக அல்லாட்டால் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள். We become a partaker of all His things or a heir of that. தேவனுடைய ஜனங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். Because the people of God have placed their confidence in Him, they inherit all His things. கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். We become heir of the throne of Christ. இந்த நம்பிக்கையை நீ பற்றிக் கொள்ளாவிட்டால் நீ சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியாக மாற முடியாது. If you don't hold fast to your confidence, you cannot become a heir of the throne of God. அநேகர் தங்களோட நம்பிக்கை இழந்து விட்டு தங்களோட சுதந்திரத்தை நஷ்டப்படுத்துற காலத்துல நாம் வந்திருக்கிறோம். Many of the people have come to a time where they lose their confidence and the throne. நீ கிறிஸ்துவினிடத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய சுதந்திரவாளியாக நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Child of God, the Lord desires that you allow to place your confidence in Christ and become the heir of Him. கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணினவளே தேவ சமூகத்திலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Whatever the Lord has prepared for you, you will have to receive it in the presence of God. அந்த சிங்காசனத்துக்கு நீ தகுதியாக மாற்றப்பட வேண்டுமானால்
ஒரு நம்பிக்கையின் ஜீவியம் உனக்கு தேவை. If you are to become worthy of the throne of God, you need a life of confidence. எல்லா சந்தர்ப்பங்களிலும் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து நீ ஜீவித்து அவரிடத்துல பங்குள்ளவனாய் மாற வேண்டும். In all occasions you will have to place your trust in God and you will have to become a partaker of Him. தேவனுடைய பிள்ளைகளோட வர்ற ஜீவியத்துல வர்ற குறை என்ன? What is the shortcoming of many children of God? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க அவர்களால முடிகிறது. They are not able to place the trust for everything in the Lord. கொஞ்ச நாட்கள் நம்பிக்கையா இருப்பார்கள், திரும்ப அந்த நம்பிக்கை அவர்களை விட்டு விடுவார். For some time they will place the trust in Him. After some time they will give up that. பெரிய போராட்டங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் நம்பிக்கையா இருப்பார்கள். பெரிய போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது நம்பிக்கை இழந்து விடுவார். As long as they face big warfare, they will place the trust in Him. But once they face big warfare, they will give up their trust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். I tell you one reason. சில தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். I have seen certain children of God. கடைசி வரைக்கும் தெய்வீக சுகத்துக்காக அவர்களை காத்திருப்பார். They will wait for divine healing till the end. ஆனா மரண நேரம் வரும் பொழுது ஆஸ்பத்திரி போயிடுவார். At the time of the death, they will go to the hospital. அல்லது அந்த நேரத்தில் டாக்டர்ஸை கொண்டு வந்து ஊசி போடுவாங்க. Or at that time they will bring doctors and get injections. அதனால என்ன சம்பவிக்கிறது? Because of that, what happens? அவர்கள் கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாக முடியும். They cannot become partakers with Christ. கடைசி வரைக்கும் நம்பிக்கையில உறுதியா இருக்க அவர்களால முடியல. They are not able to be firm in their hope till the end. அதுக்கு அவர்கள் பல சாக்குப்போக்குகளை சொல்வது உண்டு. They used to give many excuses for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஆனால் தேவனிடத்தில் அவர்கள் பங்கில்லாத மனுஷராய் மாறுவார். But they will become the people who have no participants with God. நாள் வரைக்கும் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போயிடும். All that you have strived, all that you have run so far becomes. 20 வருஷம் நீ தெய்வீக சுகத்துக்காக இருந்தா என்று வைத்துக்கொள். For example, you stayed in divine healing for 20 years. 21ஆம் வருஷத்திலே உனக்கு வியாதி வந்து மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது, On the 21st year when you get sickness and when you are in deathbed, கர்த்தரை அழிக்க போற நேரத்திலே, at the time when the Lord wanted to call you, அந்த இடத்திலே உன்னோட நம்பிக்கையை இழந்து விட்டால், if you lose your confidence at that place, கிறிஸ்துவினிடத்தில் உள்ள பங்கு நீ நஷ்டப்படுத்த. the portion which you have with Christ, you have lost it. அவருடைய சிங்காசனத்தை நீ இழந்தாய். You have lost His throne. நீ சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியாது. You cannot inherit the throne. நீ ஜெயம் கொண்ட பரிசுத்தவானாய் மாற முடியாது. You cannot become a victorious saint. 20 வருஷம் உன்னோட நம்பிக்கை காத்து கொண்டதுனாலே பிரயோஜனம் இல்லாத. All that you have kept for 20 years is a vain now. அநேகருடைய ஜீவியத்திலே இந்த தோல்வி வருவதுண்டு. In many of the life, this defeat comes. நீ நரகத்துக்கு போக மாட்டாய். You will not go to hell. கர்த்தருக்கு மன்னித்து நீ பரிசுத்தப்படாத ஜனத்தோட காணப்படுவாய். The Lord will forgive you and you will be found with unsanctified people. நீ புதிய பூமியிலே காணப்படுவாய். You will be found on new earth. ஆனா நீ ஜெயம் கொண்ட பரிசுத்தவானாய் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவனாய் மாற முடியாது. As a victorious saint, you will not have anything to do with Christ. அதனால நாம் கடைசி வரைக்கும் நம்மட நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் வைக்க வேண்டும். Therefore, till the end, we will have to place our confidence only in the Lord. நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் அவரிடத்தில் பங்குள்ளவர்களாயிரும். If you have confidence in the Lord, you will have portion with Him. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை கடைசி வரைக்கும் பற்றி கொண்டிருப்போமானால் அப்படிதான். If you hold the beginning of our confidence steadfast and to the end. வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். If you hold fast till the end. நம்பிக்கை எவ்வளவு நாள் காக்க வேண்டும்? How long you will have to keep your confidence? முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். You will have to hold fast till the end. அந்த இடத்துல தான் அநேகருக்குள்ள உறுதி இல்லை. In that place, many are not firm. அநேகருடைய ஜீவியத்திலே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடிகிறது. In many a life, they are not able to hold fast. அந்த நம்பிக்கையை கடைசியில விட்டு விடுகிறாங்க. In the end, they give up that hope. நம்பிக்கை கடைசியில விட்டு விட்டால் பிரயோஜனம் என்ன? If you give up your hope, in the end, what happens? கடைசி வரைக்கும் விசுவாசித்து நம்பிக்கையை வைத்து கடைசி நேரத்தில் அந்த நம்பிக்கையில உறுதி இல்லாமல் போறது. Till the end, they have faith and their confidence, but in the end, they are not firm in their confidence. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Beloved child of God, நீ கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவனாய் மாற வேண்டுமானால், if you want to become a partaker with Christ, கடைசி வரைக்கும் உன்னோட நம்பிக்கையை நீ பாதுகாக்க. till the end, you will have to preserve your confidence. இரண்டாவது, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறதுனால, Secondly, because you have your trust in the Lord, அவருடைய வீடாய் மாறுகிறோம். it becomes your house. நாம் அவருடைய வீடாக மாறுகிறோம். We become His house. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர். Hebrews 3:6. கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு புரிந்து உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்வோம் என்றால், If we
serve our confidence, நாம் அவருடைய வீடாயிருப்போம். we become his house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ அவருக்கு பங்குள்ளவனாய் மாறுவது மாத்திரமல்ல, Not only that you become a partaker, கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையா இருக்கிறபடியாலே because you place your confidence in the Lord, நீ அவருடைய வீடாக மாறு. you become his house. அல்லாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? Otherwise, what is the meaning of it? நீ புதிய எருசலேமாய் மாறுவாய். You become New Jerusalem. புதிய எருசலேமாய் அவருடைய வாசஸ்தலமாய் நீ மாற்றப்படுகிறாய். You become New Jerusalem or his habitation. நாம் கிறிஸ்துவனுடைய வாசஸ்தலமாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். We are being built up as the habitation of Christ. அவர் நமக்குள்ளே சதா காலங்களிலும் வாசமா இருக்க போகிறார். He is going to dwell in us eternally. தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் புதிய எருசலேமாய் காணப்படுவார். Only the people who have the confidence in the Lord become New Jerusalem. கர்த்தர் நம்மை புதிய எருசலேமாய் கட்டிக் கொண்டிருக்கிறார். The Lord is building us up as New Jerusalem. நம்முடைய ஜீவியத்துக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். He is helping our life. புதிய எருசலேமாய் நாம் கட்டப்படுவதற்கு நமக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அவர் தருகிறார். In order to be built as New Jerusalem, He gives us all the required grace. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ Desire that you should become His house. அதனால் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை நீ செய்ய வேண்டும். Therefore, you will have to keep your trust only in the Lord and live your life. தைத்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தவுமா? The help of the Egyptians is vain and of no purpose. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, Not only that you place your confidence in man, தேவன் பேரில் மாத்திரம் நம்பிக்கை வைக்கிற ஜனமாய் காணப்படும். we should be the people who place our confidence only in God. இது ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறார். Another important thing the Spirit of the Lord tells you, சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். to be calm is the strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று சொல்லுவாயா? They will say, to be calm is the strength. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது மாத்திரமல்ல, You have the confidence in the Lord. தேவனுடைய ஜனங்கள் சும்மா இருக்க பழகுவார். The people of God should learn to be still. அதுதான் பெரிய கஷ்டமானது. That's a very task. ஆவிக்குரிய ஜீவியத்துல சும்மா இருப்பதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. In spiritual life, to be still is not an ordinary thing. அவர்களை ஆவியானவர் பார்த்துட்டு சொல்லுகிறார், Looking unto the word, the Spirit says, சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன். to be still is the strength. சும்மா இருப்பது சொன்னாலும் என்ன? What does it mean that you will have to be still? நாம் நமக்காக கிரியை செய்யாமல் இருக்கிறோம். We should not work for ourselves. நாம் கர்த்தர்களை இளைப்பாறுதல் செய்கிறோம். A life resting in the Lord. ஒரு மனுஷன் சும்மா இருக்குன்னு சொன்னா அவன் இளைப்பாறுகிறான் என்று தான் அது விருப்பம். In the meaning a man is keeping still, that shows that he is resting. தேவனுடைய ஜனமாய் நாம் நமக்காக கிரியை செய்யாமல் தேவனிலே இளைப்பாறுகிற ஜனமா இருக்கிறோம். The people of God, we do not work for ourselves, but we rest in the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு உன்னதமான அனுபவம் அதுதான். That is a unique experience in spiritual life. அநேக ஜீவியத்திலே அவர்கள் தங்களுக்காக கிரியை செய்கிற மனுஷராய் காணப்படுகிறார். In the life of many people, they work for themselves. அவர்கள் தங்களுக்காக கிரியை செய்கிறதுனால அவர்களுடைய இளைப்பாறுதலே அவர்கள் நஷ்டப்படுத்துகிறார். Because they work for themselves, they lose the rest. அவர்கள் கர்த்தரிலே இளைப்பாற முடிகிறது. They are not able to rest in the Lord. உனக்கு விரோதமாய் கொந்தளிப்புகள் கஷ்டங்கள் வரும் பொழுது When sufferings and turmoil comes against நீ them, எப்படி சும்மா இருக்க முடியும்? how can they be quiet? இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா இருப்பதே உங்க பலன். Looking unto the people of Israel, the Lord says, the strength is to be still. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read the 15th verse of the 30th chapter, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். if you to return and repent, ye shall be saved. அமெரிக்க நம்பிக்கையுமே உங்கள் பலன். Confidence shall be, quietness and confidence shall be your strength. 30ஆம் அதிகாரம் 15ஆம் 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். For thus says the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall ye be saved, in quietness and in confidence shall be your strength. அங்கே ஆவியானவர் பேசும்போது என்ன சொல்கிறார்? Here while the Spirit is speaking, what he says, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். in returning and rest shall ye be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. தேவனுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். People of God need salvation. நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We are being saved. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். We have been saved. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We are being saved. ரட்சிக்கப்படுவோம். We are saved. 3 அனுபவங்கள் உண்டு. There are 3 இந்த experiences. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We were saved. இரண்டாவது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We are being saved. மூன்றாவது ரட்சிக்கப்படுவோம். We will be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Now we are being saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு சொன்னா என்ன? What does it mean that we are being saved? ஒவ்வொன்றிலே இருந்து நமக்கு விடுதலை அல்லாட்ட ரட்சிப்பு.
From everything we get deliverance or salvation. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படும். In returning and rest shall be ye saved. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். People of God need a repentance. நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். Every day we must repent. ஏற்கனவே ஒரு முறை நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். Already once we have repented. அதே வேளையில நம்முடைய ஜீவியத்துல அனுதின ஜீவியத்தோடு மனம் திரும்பல் நமக்கு அவசியம். At the same time in our life, for our day-to-day life, we need repentance. அனுதின ஜீவியத்துல மனம் திரும்பல் என்று சொன்னால் என்ன? What does it mean in your day-to-day life you repent? அனுதின ஜீவியத்துல நம்முடைய ஜீவியத்தில் வருகிற தோல்விகளுக்காக நாம் மனம் திரும்புவோம். In our day-to-day life, for the failures we face, we repent. நமக்கு தெரியும் நம்முடைய அனுதின ஜீவியத்துல எப்படிப்பட்ட தோல்விகள் பலவீனங்கள் நமக்குள்ள வருகிறது என்று. We know in our day-to-day life what are the failures and weaknesses we face. எப்படிப்பட்ட குறைவுகள் நம்முடைய ஜீவியத்தில் வருகிறது என்று நமக்கு தெரியும். We know what all shortcomings we face in our life. அவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். For that every day we must repent. சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மனம் திரும்பலை குறித்ததான அறிவில்லை. For certain children of God, they do not have a knowledge about such repentance. ஏற்கனவே நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், இனி என்ன மனம் திரும்ப சொல்றார் என்று யோசிப்பாங்க. They will think already we have repented, and what is he saying that we'll have to be still repentant? உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பல் அவசியம். A true child of God needs repentance every day. ஏனென்றால் பல தோல்விகள் அவனிலே வருகிறது. Because many failures comes in him. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல போராட்டங்கள மத்தியிலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். In our spiritual life, in the midst of many warfares, we face many பல failures. பரிசுத்தப்படாத சுபாவங்கள் நமக்குள்ள ஒரு நாள்ல வருகிறது. Many unsanctified natures comes in us one day. நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் எத்தனையோ பரிசுத்தப்படாத சுபாவங்கள் ஒரு நாள்ல நமக்குள்ள வருகிறது. If we examine our life and see, many unsanctified natures comes into அதை us. குறித்து நாம் மனஸ்தாபப்படுறோமா இல்லாட்டால் மனம் திரும்புறோமா? Do we repent about that every day? அதை குறித்தான ஒரு மனம் திரும்பல் நமக்கு அவசியம். We need a repentance about that. அன்றாட ஜீவியத்துல மனம் திரும்புவதனால அதிலிருந்து விடுதலை உண்டாகும். In our day-to-day life, because we repent, we are delivered from that. அப்படிதான் தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுறோம். Likewise, the people of God are being நம்ம sanctified. பலவீனங்களுக்காக போது நாம் மனஸ்தாபப்படுற ஜனமா இருக்க வேண்டும். We should be the people who always repent for our weaknesses. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றார்? Hear what the Spirit of the Lord says. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். In returning and rest shall ye be saved. அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்களோட பலன். Quietness and confidence shall be your strength. அங்கே என்ன சொல்லப்பட்டது? What is said there? சும்மா இருந்தால் சும்மா இருப்பதே உங்கள் பலன். Their strength is to be sit still, அமெரிக்கையா இருக்கு, quiet, கிரியை செய்யாம இருக்கிறது. without working. நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு அநேகருக்கு வர்ற குறை என்னென்றால் நமக்காக நாம் கிரியை செய்யலாம். The shortcoming we face many of our lives is that we work for ourselves. தேவன் நமக்காக கிரியை செய்யும் வரைக்கும் நமக்கு பொறுமையா இருக்க முடிகிறது. We are not able to be patient as long as the Lord is able to work for us. தேவன் நமக்காக கிரியை நடப்பிக்கும் வரைக்கும் தேவனுக்காக காத்திருக்க நம்மால முடிகிறது. Till the Lord works for us, we are not able to wait for the Lord. சும்மா இருக்க அநேகருக்கு தெரியாது. Many people do not know to be still. சும்மா இருக்காததுனால அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகும். Because they do not know how to be still, they are not strong. சும்மா இருப்பதே உங்கள் பலன். He says here, be still, that is your strength. எல்லாரும் பேசுவாங்க, நீ சும்மா இரு. All will speak, you be quiet. எல்லாரும் கிரியை செய்வாங்க, நீ சும்மா இரு. All will work, you be quiet. மற்றவங்க பார்த்து உடனே ஒருவேளை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். Others may look at you and say you are mad. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாதா, இவ்வளோ நடந்து இவன் சும்மா இருக்கிறானே. They will say many things have happened, but still this man is quiet, he does not know anything. வழங்காத மனுஷர்கள் அப்படி எல்லாம் நம்ம பேசணும். People who can't understand will speak like that. நமக்கு கிரியை செய்ய தெரியாதனால அல்ல. It's not because we do not know how to act. நமக்காக நாம் கிரியை செய்யும் என்றால் தேவன் நமக்காக கிரியை செய்ய மாட்டார். If you work for yourself, the Lord will not work for you. சும்மா இருப்பதுதான் நம்முடைய பலன் என்று கர்த்தர் நம்மை படிப்பிச்சிருக்கிறார். The Lord has taught us saying, be still, that is your strength. ஆனபடியால சும்மா இருக்க தேவனுடைய ஜனங்கள் பழகும். Therefore, people of God should learn how to be still. அதுல ரெண்டு அர்த்தம் உண்டு. There are two meanings in that. ஒன்று, நமக்காக நாம் கிரியை செய்யக்கூடாது. One, we should not work for ourselves. சும்மா இருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்காக கிரியை செய்யாதீர்கள் என்று அர்த்தம். Be still means you should not work for yourself. இரண்டாவது, நீங்கள் தேவனில் இளைப்பாருங்கள் என்று அர்த்தம். Secondly, the meaning is you must rest in the Lord. இந்த ரெண்டு காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. These two things are needed for the people of God. நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, தேவனில் இளைப்பாரும் வேண்டும். கிரியை செய்ய மாட்டாங்க, ஆனா இளைப்பாறுதல் இல்லை. Some people will not work, at the same time they have no rest.
அவங்களுக்குள்ள ஒரே கொந்தளிப்பு. There is a big turmoil in them. இதயத்திலே கொந்தளிக்கும் கடலை போல. They are like a roaring sea inside. வெளியிலே அவர்கள் கிரியை செய்கிறது இல்லை. Outwardly they do not work. ஆனால் அவருடைய இதயத்திலே சமாதானமே இல்லை. But in their heart there is no peace at all. அவருடைய இதயத்திலே சந்தோஷமே இல்லை. There is no joy at all in their heart. அவருடைய இதயத்தில் இளைப்பாறுதலே இல்லை. There is no rest in their heart. அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார். You should not be like that. சும்மா இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning? Being still in your strength? நீ கிரியை செய்யாத. Don't work. கிரியை செய்யாம இருக்குன்னு சொன்னா சாதாரண காரியம் இல்ல. Not to work means it's not an ordinary thing. உனக்கு கிரியை செய்ய பலன் உண்டு. You have strength to work. உனக்கு கிரியை சாமர்த்தியம் உண்டு. You have skill to work. உனக்கு கிரியை செய்ய அறிவு உண்டு. You have knowledge to work. உன்னால கிரியை செய்ய முடியும். You can work. ஆனா உன்னை பார்த்து கத்த சொல்றார் நீ சும்மா இரு. But looking at you the Lord says be still. அதை எப்படி சும்மா இருக்க முடியும்? How is it possible to be still? எல்லா திறமையும் இருக்கும் பொழுது உன்னை பார்த்து சும்மா இருந்து சொன்னா முடியுமா? When you have all the ability to work, if you are asked to be still, is it possible? அதான் நம்ம செலவழி சொல்றது இல்லையா, ரட்சிக்கப்படாம இருந்தா ஒரு கை பார்த்திருப்போம் உன்னை. That's why we sometimes say, if I am not saved means I would have seen one hand. இல்லையா? நம்ம கோபம் வரும்போது சொல்றது இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டதுனால அவ ரட்சிப்பதுக்கு தடையா இருக்கு. Don't we say sometimes when we get angry, we say, because I am saved, I keep quiet. So, ஒரு கை நான் பார்த்திருப்பேன். If I am not saved means I would have seen one hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது என்னத்தை வெளிப்படுத்துறது? What that shows? நமக்காக கிரியை செய்வதை வெளிப்படுத்துது. That shows that we work for ourselves. கர்த்தர் நம்மட கையும் காலையும் கட்டி போட்டுட்டார். Now the Lord has bound our hands and legs. இப்ப கிரியை செய்ய முடியாது. Now we cannot work. அதுதான் ஒரு தோல்வி போல தெரியும். It appears to be a failure. ஆனால் அது தோல்வி அல்ல. No, it's not a failure. அதான் நம்மட பலம். That's our strength. நாம் சும்மா இருந்தா கர்த்தர் நமக்காக. If we are still, the Lord will work for you. இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? இஸ்ரவேலரை He's looking at Israel, what the Lord says. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே In Exodus 14:14. அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமான நேரம் வந்தது. That is the time of a great warfare for them. அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. They do not know what to do in that place. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். The Lord shall fight for you and he shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord shall fight for you நீங்க சும்மா இருங்க. and he shall hold your peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. மோசே அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? Looking unto the what Moses said, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். the Lord shall fight for you நீங்கள் சும்மா இருங்க. and he shall hold your ஒரு பெரிய போராட்டமான நேரம். A big warfare now. சிவந்த சமுத்திரம் முன்னால காணப்படுறது. The Red Sea is ahead of them. அவங்களுக்கு முன்னுக்கு போறதுக்கு வழி இல்லை. They have no way to go before. பின்னாலே பார்வோன் சேனையும் வந்து விடும். At the back side the host of Pharaoh. இப்பொழுது என்ன செய்யணும்னு தெரியாது. They do not know what to do now. அவர்கள் என்ன செய்யறாங்க? What can அவர்கள் முறுமுறுக்க தொடங்குறாங்க. they started murmuring. இங்க எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர்? You have brought us here to kill us. மோசேக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. Moses also did not know what to do. கர்த்தரவனை பார்த்து என்ன சொல்றார்? Looking unto him, what the Lord says, சும்மா be calm தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணு. and the Lord will fight for you. இந்த போராட்டமான நேரத்தை நீங்கள் கவனிக்கணும். You will have to consider the time of warfare. முன்னே போக முடியாது. They cannot go ahead பின்னால சத்துருக்கள் வந்து கொண்டிருக்கு. and the enemies are pursuing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இதே போல சந்தர்ப்பங்கள் நமக்கும் வரும். Such occasions may come to us also. நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரங்கள் வரும். There may be a time where we will not know what to do. எல்லா சந்தர்ப்பமும் இல்ல. Not on all occasions. நமக்கு முன்னுக்கு வழிகள் அடைக்கப்படும். Our ways will be blocked before. பின்னால நமக்கு விரோதிகள் காணப்படும். Enemies will be found behind. எங்கு நமக்கு தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் We may not have a place to escape. அந்த இடத்துல தான் கர்த்தர் பார்த்து சொல்றார் சும்மா இரு. At that time the Lord says, be still. எப்படி சும்மா இருக்கிறது? How to be still? போறதுக்கு வழி இல்லையே. No way to go. இப்ப எகிப்தியன் பிடிச்சிட்டு போயிடுவானே. Now the Egyptian will capture. பார்வோன் சேனை இப்ப திரும்ப கண்டிப்பா பிடிச்சிட்டு போயிடு. The host of Pharaoh will take us back. கர்த்தர் என்ன சொல்றார்? What the Lord says. சும்மா இரு. Hold your peace. நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணு. And I will fight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இதுதான் பெரிய போராட்டமான வேலை. This is a great warfare. சும்மா இருப்பதே உன்னோட பலம். Be still, that's your strength. இப்படி சும்மா இருக்க முடியுமா? How to be still? எல்லா போராட்டங்கள மத்தியிலே நீ பேசாம இருக்கிறது எப்படி? In the midst of all the warfare, how is it possible for you not மனைவி to ஒரு speak? பக்கம் போராட்டம் பண்ணுது. On one side the wife, பிள்ளைகள் ஒரு பக்கம் on போராட்டம். the other side the children, சொந்தக்கார ஒரு பக்கம் the போராட்டம். relatives on another side. இந்த இடத்துல என்ன செய்யணும்னு உனக்கு தெரியல. You do not know what to do at that juncture. அந்த இடத்துல தான் நீ சும்மா இருக்கணும். At that place you will have to be still. அமெரிக்கை நம்பிக்கையுமே உன்னோட பலம். Quietness and confidence your strength. அந்த இடத்துல அமெரிக்கா இருக்க பழகு. You will have to learn to be quiet in the place. ஆத்திரப்பட்டு கிரியை செய்யாத. Don't be hasty and work. நம்மள அநேகட சுபாவம் என்னவென்றால் ஆத்திரப்பட்டு கிரியை செய்திரும். The nature of many people, they do hastily certain things. அவசரப்பட்டு கிரியை செய்திரும். They hastily do things. அவசரப்பட்டு பேசிவிடும். They hastily speak. அவசரப்பட்டு பேசின பிறகு அப்புறம் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கறது. After hastily speaking, afterwards they repent and ask pardon. அவசரப்பட்டு கிரியை செய்த பிறகு திரும்ப மனஸ்தாபப்படுறது.
Hastily they work, after that they work. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. Such experience should not come in us. நமக்காக ஒரு நாள் நம்ம கிரியை செய்ய வேண்டாம். We should not work for ourselves. கர்த்தர் என்ன சொல்றாரு? What the Lord says? சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். Be still and I shall fight your war. சும்மா இருங்கள் என்று சொன்னா அந்த அர்த்தம் என்ன? What does it mean, hold your peace? உங்களுக்காக நீங்கள் கிரியை செய்ய போக வேண்டாம். You should not go to work for you. உனக்காக கிரியை செய்கிற கர்த்தர் உண்டு. There is a Lord to work for you. உன்னுடைய எல்லா நிலவரத்தையும் There is a Lord who knows all your conditions. உன்னை அழைத்து நடத்தி வருகிற கர்த்தர் உண்டு. There is a Lord who has called you and who is leading you. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அறிந்திருக்கிறார். He has known to do everything for you. அவருக்கு எல்லாம் தெரியும் உன்னை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். He knows how to lead you. அந்த போராட்டங்கள மத்தியில உன்னை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். In the midst of that warfare, he knows how to lead you. நீ ஆத்திரப்பட்டு கிரியை செய்து கிரியை இழந்து போகாதே. Don't hastily do things and lose your grace. நீ ஆத்திரப்பட்டு கிரியை செய்து உன்னுடைய சந்தோஷத்தை நஷ்டப்படுத்தாது. Hastily doing things, don't lose your joy. நீ என்ன செய்ய வேண்டும்? What you நீ should do? சும்மா இருக்க பழகுவாயா. You better learn to be still. கடந்த நாட்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்ம சும்மாம இருக்குல்ல. In the past days, on many occasions, we were not calm. சும்மா இருக்கணும்னு நம்ம நினைத்தாலும் கூட நம்ம கிரியை செய்திருக்கிறோம். Though we decided to hold our peace, we have worked. ஆனபடியா நம்ம இளைப்பாறுதலை நாம் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். Therefore, we have lost our rest. நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ள குறைந்திருக்கிறது. Our joy has decreased in us. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் கொஞ்சம் விலகினது போல காணப்படுகிறது. It appeared we have separated from the presence of God. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved people of God, சும்மா இருப்பதுதான் உங்களுடைய பலன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். you should know being still is your strength. ஒரு சத்துரு உன்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். Lord will never permit any of your enemy to ஒரு overcome you. பிசாசு உன்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். Lord will not permit any devil to overcome you. தோல்வி போல் உனக்கு காணப்படலாம். It may appear to be a failure. உன்னால போறதுக்கு வழி இல்லாதது போல தெரியும். It will appear as if no way to press forward. பின்னால வந்து சத்துரு உன்னை பிடித்து கொண்டு போவது போல உனக்கு தெரியும். It will appear as if the enemy comes behind and to capture you. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். Only there the power of the Lord will be proved. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். I will fight for you. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருங்க. The Lord will fight for you. Hold your peace. அந்த கோலை அப்படி நீட்ட உடனே செவந்த சமுத்திரம் ரெண்டா பிரிச்சு. When he stretched that rod, the Red Sea divided. ஒரு நிமிஷம் கூட ஆகல. Within a minute. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றாருன்னு பாருங்க. See how the Lord is fighting. அவர்கள் அங்கே கடந்து பேசி என்ன பிரயோஜனம்? What is the use of that talk there? தேவனுக்கு கிரியை செய்ய தெரியும். The Lord knows to work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. அவரால் ஆகாத ஒரு காரியம் இல்லை. There is nothing impossible to him. நீ நினைக்கிறாய் சில காரியங்கள் அவரால் ஆகாது. You think certain things are not possible for him. சிலர் தேவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க. Some people will give counsel to the Lord. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்று. If it is like that, it will be good. நாம் அவருக்கு முன்பாக ஞானிகள் அல்ல. We are not wise before him. நாம் பேதகள். We are covered. அவர் அனந்த ஞானமுடைய தேவன். He is a Lord of the knowledge of excellence. நடத்த வேண்டிய வழி அவருக்கு தெரியும். He knows the way to lead you. நீ போற வழி அவருக்கு தெரியும். He knows the way in which you are going. பரீட்சிக்கப்படுறது அவருக்கு தெரியும். He knows how you are being tested. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று அவருக்கு தெரியும். He knows in what condition you are. நீ சும்மா இருப்பாயா இல்லையா என்று அறிகிறதுக்கு தான் இப்படி இது வந்திருக்கு. To know whether you are still or not, this has come. இந்த போராட்டத்திலே நீ சும்மா இருக்க போறியா இல்லாட்ட உனக்கா கிரியை செய்ய போறியா? In this warfare, are you going to be quiet or are you going to work? கர்த்தர் என்ன சொல்றார்? For the people of Israel, what the சும்மா Lord? இருப்பதே உங்கள் பலன். Being still is your strength. அந்த இடத்தில் தான் உன்னுடைய வல்லமை அங்க விளங்கும். Only there his power will be நீ proved. சும்மா இருந்தால் நீ ஜெயம் எடுப்பாய். If you are quiet, you will get நீ victory. சும்மா இருக்கும்போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். When you hold your peace, the Lord will fight உனக்கு for you. விரோதமா எழும்புற எல்லா பட்டயங்களும் வாய்க்காது. All the weapons which comes against you shall not prosper. விரோதமா எழும்புற எல்லா நாவே நீ குற்றப்படுத்துவாய். All the tongues which arises against you, you will accuse. கர்த்தருடைய கரம் அங்கே உனக்காக கிரியை செய்யறது நீ காணலாம். You can find the Lord's hand working for you there. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக நீ கிரியை செய்ய போகாதே. Child of God, don't go to work for you. கர்த்தருக்காக சும்மா இருக்கப்படு. Learn to be quiet for the Lord. நான் தேவ சமூகத்தில் சும்மா இருப்பேன். Be still in the presence of God. என்ன போராட்டம் எனக்கு வந்தாலும் சரி, Whatever warfare may come to you, என்ன விரோதங்கள் எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, whatever enmity may come against me, எந்த வல்லமை எனக்கு விரோதமா எதிர்த்தாலும் சரி, let any power come against me. நான் எனக்காய் கிரியை I will not work for நான் சும்மா இருப்பேன். I will be still. என் தேவன் எனக்காய் கிரியை செய்வார். And the Lord will work for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதல் காரியம். First thing. இரண்டாவது என்ன? Secondly, கர்த்தர் இளைப்பாறுகிறச்சி. rest in life. சும்மா இருங்கள் என்று சொன்னால் Be still means இளைப்பாறுகிற ஜீவியத்தை வெளிப்படுத்தும். that shows a life of rest. நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது. It's not enough if you don't work. நீங்கள் தேவன்ல இளைப்பாறுகிற ஜனமா இருக்கணும். You should be the people who rest in the Lord. சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு தேவ சமூகத்தை உணர்வதில்லை. பிள்ளைகள் உள்ளவங்க எல்லாம் பின்னால போய் உட்காந்து சர்வவல்லமுள்ள தேவனுக்கு தான் நாங்க வந்திருந்து ஆராதிக்கிறோம். பிள்ளைகளை கொண்டு வச்சுட்டு பேச விட்டுட்டு சிரிக்க விட்டுட்டு விளையாட விட்டுட்டு
தேவன் இளைப்பாறுகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். We should be the people who rest in the Lord. சும்மா இருப்பது என்று சொன்னால் என்ன? What does it mean, be still? நீ தேவனில் இளைப்பாறும் பொழுது உனக்கு பெலன் உண்டாகும். When you rest in the Lord, you will get strength. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ பலசாலியாய் மாறும். In your spiritual life, you must become a strong நீ man. கர்த்தரில் இளைப்பாறுகிற மனுஷனாய் காணப்படுகிறாயா? Are you the man who rests in the Lord? கொந்தளிக்கும் கடலிலே சீஷர்கள் இளைப்பாறுதலை இழந்தார்கள். In the lowering sea, the disciple lost the rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு அதில் இளைப்பாறி கொண்டிருந்தார். Jesus Christ was அந்த resting. படகில் இயேசு இளைப்பாறி கொண்டிருக்கிறார். Jesus Christ was resting in that boat. கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. That sea is in trouble. சீஷர்களுக்கு இளைப்பாற முடியல. But the disciples are not able to rest. அவர்களுடைய இளைப்பாறுதலை அவர்கள் இழந்தார்கள் என்று படிக்கிறோம். We read they lost the rest. நாம் அப்படிப்பட்ட ஜனமா இருக்க கூடாது. We should not be of the time. கொந்தளிக்கும் கடலில் நீ இளைப்பாறுகிற மனுஷனா இருக்க வேண்டும். In the troubled sea, you should be the man who rests. உன்னோட ஜீவியத்துல பலவிதமான கொந்தளிப்புகள் உனக்கு வரும். In your life there will be many turmoil.